இஸ்ரேலோட ஒரு மினிஸ்டர், ரொம்ப ஃபேமஸான மினிஸ்டர், ஃபார் ரைட் மினிஸ்டர், அதிரி புதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு. பென் கிரீவர் அவர்கள். இவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. வரலாறுல மிக முக்கியமான ஒரு புள்ளி இது. நம்ம ஈரான் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் பண்ணியிருக்கோம். இந்த தாக்குதலை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிறதோட இவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஆமா, இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் பண்ணியிருக்காங்க. வேவ் பை வேவா இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் 3 வேவா நடந்திருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. குறைஞ்சது 300 ஸ்ட்ரைக்ஸ் அது இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈரான் மேல பண்ணியிருக்கலாம். ஒரு லார்ஜ் ஸ்கேலான ஒரு அக்ரஷன் அட்டாக்க இஸ்ரேல் ஈரான் மேல காமிச்சிருக்காங்க அப்படிங்கறத மாற்று கருத்துல. அதுவும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை ஒமன்ல வச்சிருக்கு. இதுக்கு ஒமன் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எதுக்குங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது அட்டாக் பண்றீங்க அப்படிங்கிறது போல கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க ஒமன் தரப்புல இருந்து. பல நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டாக்ஸ் அக்ரஷனா பாக்குறாங்க. மேற்குக்கு சார்பா இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பாக்குறாங்க. அதாவது இந்த பேச்சுவார்த்தைகள் போறாங்க இல்லையா, மேக்சிமம் பிரஷர் ஆன் ஈரான் அப்படிங்கிற சொன்னாங்க இல்லையா. ஈரானுக்கு இது போல ஒரு தாக்குதல். இந்த தாக்குதல்ல அவியம்ல நடந்திருக்கு, தெஹரான்ல நடந்திருக்கு, கேபிட்டல் ஈரானோட கேபிட்டல் தெஹரான்லயும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பல நியூக்ளியர் பேசஸ்ல நடந்திருக்கு, மிலிட்டரி பேசஸ்ல நடந்திருக்கு. உயிரிழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பல முக்கியமான நபர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. 20 நியூக்ளியர் சயின்டிஸ்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஈரானோட பெலிஸ்டிக் மிசைல் லான்ச் பேட்ல எல்லாம் வந்து பண்ண தாக்குதல் நடந்திருக்கு. அது ஈரான்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்திருக்கு. பல மிசைல்களை இன்டர்செப்ட் பண்ணிருக்கலாம். பட் இருந்தாலும் இஸ்ரேல் இது போல மிலிட்டரி சைட்ஸ், நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, மக்கள் வாழும் பகுதி மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இப்போ ஒரு வீடியோ லோட் ஆயிருக்கும். இது உயர்மாடி கட்டடம், அடுக்குமாடி கட்டடம். அந்த அடுக்குமாடி கட்டடத்துல ஒரு தாக்குதல் ப்ரிசைஸ்டா நடந்திருக்கு. வேணுக்குனே டீகேபிட்டேஷன் ஸ்ட்ரைக்குக்காக இஸ்ரேல் இது போல பண்ணிருக்காங்க. மக்கள் வாழக்கூடிய பகுதின்னு தெரிஞ்சுமே பிரியரா ஒரு வார்னிங் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அமெரிக்கா கிட்ட ஆல்ரெடி இன்டிமேட் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவோ இல்ல அமெரிக்காவோட நட்பு நாடுகளோ ஈரான் கிட்ட சொன்னாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா இது போல ஒரு சர்ப்ரைஸான ஒரு அட்டாக் பண்ணிக்கிறாங்க. மக்களுக்கு இவாக்குவேட் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆர்டர் போயிருக்கா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா இது போல அட்டாக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு தான் அட்டாக் பண்ணுவாங்க. பட் இது போல சொல்லியிருந்தாங்கன்னா நியூக்ளியர் ஃபெசிலிட்டி சேஃப் கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வேளை சொல்லாம கூட இது போல ஒரு அட்டாக் பண்ணிருக்கலாமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்போதைக்கு ஈரான் வந்து பாத்தீங்கன்னா நோ ஃபிளை ஜோன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ ஒரு மாபெரும் தாக்குதலை இஸ்ரேல் ஈரான் மேல பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ கரண்டா இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் இருக்கிறா இல்லையா நெத்தன்யாகு அவர்கள், இது பல நாளுக்கு கண்டினியூ ஆகும் இந்த ஸ்ட்ரைக், இந்த அட்டாக்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மேசிவான ஒரு அட்டாக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ இது போல ஒரு அட்டாக் பண்ணும்போது ஈரானுக்கு அழுத்தம். ஏன்னா ஈரானோட கமாண்டர் இன் சீஃப் இருப்பார் இல்லையா, ஜெனரல் ஹொசைன் சல்மானி அவர்கள் இறந்திருக்காரு. ரெண்டாவது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஈரானோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் முகமது பகேரி அவர்கள். ஸோ இவங்க 2 பேருமே இறந்திருக்கிறாங்க. அதனால புதுசா ஒரு கமாண்டர் இன் சீஃபை வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரியா அயத்துல்லா கமேனி அவர்கள், ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்கிறார் இல்லையா, அவரு அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாரு. அதுவும் டெம்பரவரியா தான். அட்மிரல் ஷஹரி அவர்கள் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஸோ ஒரு மேசிவான இழப்பு ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு அயத்துல்லா கமேனி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் இணைஞ்சு நாங்க பதிலடிகள் பயங்கரமா கொடுப்போம் அப்படிங்கிறது போல. ஆனா அமெரிக்கா என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணல, நாங்க அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யல அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா இப்போ சவுதி ஈராக் பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரிக்கானிசான் விமானங்கள் பறந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவோட ரிக்கானிசான் விமானங்கள் ஈராக்ல இருந்தும் யெமன்ல இருந்தும் மிசைல்கள், ட்ரோன்கள் இஸ்ரேலை நோக்கி போயிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஆனா இஸ்ரேல் 300க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக்ஸை ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுல எவ்வளவு சக்சஸ் என்ன ஏதுங்கிறது டைம் போக போக வரும். ஆனா பயங்கரமான இழப்புகள் நடந்திருக்கு. நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலேயும் அட்டாக் நடந்திருக்கு. பல சயின்டிஸ்ட் இறந்திருக்காங்க. மிக முக்கியமான நபர்கள்ல இறந்திருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. சயின்டிஸ்ட் எல்லாமே இறந்திருக்காங்க. இப்போ இது போல அழுத்தங்கள் இருக்கும்போது அந்த பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இல்ல திங்கட்கிழமை நடக்க இருக்கு. ஸோ அந்த பேச்சுவார்த்தையில பேசும்போது எப்படி ரிசல்ட்ஸ் வரும்? ஈரான் பேச போவாங்களா ஃபர்ஸ்ட்? ஏன்னா போறாங்க அப்படின்னா அமெரிக்கா சொல்றதுக்கு சரி அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றதுக்கு தான் போவாங்க. ஸோ மேக்சிமம் ப்ரெஷரை அமெரிக்கா கொடுத்துட்டாங்க. இப்ப ஈரான் சரின்னு சொல்ல போறாங்களா இல்ல திருப்பி அடிக்க போறாங்களா? அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக பெரும் அளவுல எதிர்பார்ப்பா இருக்கு. ஈரான் என்ன செய்ய போறாங்க? இப்போ யூஎன்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு அலோகேட் பண்ணியிருக்கக்கூடிய அம்பாசிடர் தரப்பு வந்து இது எப்படி நியாயப்படுத்துறாங்க அப்படின்னா, நாங்க ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக், அதாவது
என்ரிச் பண்ணக்கூடாது. இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ரேஸ்க்கு போயிரும். அணு ஆயுதம் வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல ஸ்திரத்தன்மை இருக்காது. ஸோ அதனால ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் அப்படிங்களா சொல்றாங்க. இவங்க செஞ்சா அது ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக். இதே ரஷ்யா செஞ்சா வந்து பாத்தீங்கன்னா அக்ரஷன் தான். இப்ப அது அக்ரஷன்னா இதுவும் அக்ரஷன் தானே. இது ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்னா அதுவும் ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் தானே. அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் கிளியரா தெரியுது. நேத்திக்கு தான் நம்ம ஒரு பதிவுல பார்த்தோம். ஒரு டைம் இப்ப எப்படி சீனா ரஷ்யாவோ அதே போல இந்தியாவுக்கும் ஒரு நாள் அமெரிக்கா வரும் வீக்கெண்ட் பண்றதுக்கு எப்ப ஸ்ட்ரென்த் ஆகுறாங்களோ அப்படிங்கறத சொல்றாங்க இல்லையா. அப்ப நம்மளுக்கும் இதே போலதான் நிலைமை நடக்குமா அப்படிங்கிறது போல நம்மளுக்கும் கேள்விகள் வருது. இதே போல பல நாடுகளுக்கும் கேள்விகள் இருக்கு. இப்படித்தான் செய்யும், என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டே அமெரிக்க தரப்புன்னு செய்யறாங்க. அதுவும் யூஎஸோட ஃபண்டிங் எந்த அளவுக்கு விளையாடி இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கிறதுனால இப்ப அமெரிக்கா அவங்களோட சூப்பர் பவரை வந்து பாத்தீங்கன்னா நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஸ்பைடர் வெப்னு உக்ரைன் ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய ஏர் பேசஸ் மேலாம் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அந்த விமானங்கள்லாம் வேணும் தான், ரஷ்யாவுக்கும் தேவைதான். பட் ஆனா அதிக அளவுல ரஷ்யா கிட்ட விமானங்கள் இருந்துச்சு அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் எஸ்கலேஷன் அவங்களால சமாளிக்க முடியும். அது கூடவே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விமானங்களை ஈரானுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொடுக்கவும் முடியும். இப்ப எப்படி மேற்குலக நாடுகள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க F-16. ஸோ அதே போல ரஷ்யா அவங்க கிட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ் இருந்ததுன்னா அதை ஈரானுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ அது மேல ஒரு தாக்குதல் பண்ணிட்டதுனால இப்ப ஈரானுக்கு ஃபைட்டர் ஜெட்ஸ் எப்படி போகும்? அதாவது இது எல்லாமே வெல் கால்குலேட்டடா ஒரு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சீரியஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் தான். ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கு. இப்ப ரஷ்யாக்குள்ள மிக பெரும் அளவுல எஸ்கலேஷன் இந்த பைடன் அவர்களோட அரசாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரேடார் சைட்ஸை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க. அந்த ரேடார் சைட்ஸ் அடிக்கும்போது என்ன சொன்னோம்னா கண்டிப்பா ஈரானுக்கு ஏதோ குறி வைக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருப்போம். ஸோ முதல்ல ரேடார், ஏன்னா ஈரான் இந்தியா எல்லாமே அது கவர் பண்ணும். இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெங்களூர்ல வந்து அந்த ரேடார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி ஒன்ஸ் ரேடார் வச்சுட்டாலே அது பல நாடுகளுக்கு யூஸ் ஆகும். ஈரானுக்கு யூஸ் ஆகும், ரஷ்யாவுக்கு யூஸ் ஆகும், இந்தியாவுக்கு யூஸ் ஆகும். இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்குலாம் ஏதோ ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்னா அந்த ரேடார்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். வெரி விஹெச்எஃப்னு சொல்லிட்டு வெரி ஹை ஃப்ரீக்வன்சி பேண்ட் இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ரேடார். ஸ்டெல்த்தா இருந்தாலும் அதனால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஹை ப்ரிசைஸ்டான ஒரு ரேடார் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணலான்றது போல சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த ரேடார் வந்து அடிச்சாங்க முதல்ல ரஷ்யாக்குள்ள. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட்ஸை வந்து அடிச்சிருக்கிறாங்க, ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ். இப்ப ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு உதவுவா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சீனாவை கூப்பிட்டு லண்டன்ல வச்சு பேசுறாங்க, அழுத்தங்கள். ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேற்குலக நாடுகள் அழுத்தங்கள் கொடுப்பாங்களா? இப்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்வி. அது ஏன் இழுக்குது? உக்ரைன் முழுசும் தோத்தாச்சு, அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னா கூட ஏன் இழுக்குது அப்படின்ற ஒரு காரணம் இதுதான். ரஷ்யாவை பிஸியா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் அப்படியே சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் முடிச்சுட்டு சீனாக்கு போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த டைம்ல ரஷ்யாவை கடைசியில பாத்துக்கலாம். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னா ஒருத்தங்களா எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. ஸோ அதை அவங்க தெளிவா பிளான் பண்ணி எக்ஸாக்டா காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒற்றுமை இதுக்கு மேலேயும் வராது அப்படின்னா இவங்க எல்லாரும் தோக்கிறதுக்கான வழிபாதைகளை சீரும் சிறப்புமா போயிட்டு இருக்காங்க. அதுவும் புட்டின் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த நிதானமான முடிவே ஈரான் தோல்வி அடையுதுன்னா அதுக்கான காரணமா இருக்கும் அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த விமானங்களை முன்னாடியே கொடுத்துருக்கலாம், டிலே பண்ணி வெயிட் பண்ணணும் அப்படின்ற நீடு கிடையாது. ப்ரீஎம்டிவாவே வந்து பாத்தீங்கன்னா இரு நாடுகள் ஒப்பந்தங்கள் போட்டிருந்தாங்க, கொடுத்துருக்கலாம். பட் மேபி ரஷ்யாக்குள்ள இன்னும் அதிக அளவுல விமானங்களை மறைச்சு வச்சிருக்கலாம், பதுக்கி வச்சிருக்கலாம், வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஏன்னா அதிக அளவுல ராணுவ ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள போயிட்டு இருக்கு. இது ராணுவத்துல வந்து நம்ம அனலிஸ்ட்ங்கிறவங்க இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ அவங்க தரப்பு வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. இதுக்காக அவங்க கிட்ட இல்ல கொடுக்க முடியாது, உதவ முடியாதுன்னு சொல்லிட முடியாது. ஏன் சீனா கிட்ட அதிக அளவுல இருக்கலாம். மேபி சீனா அதிக அளவுல ஈரானுக்கு உதவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன பேச்சுவார்த்தைகள் லண்டன் நடந்தது என்ன ஏதுங்கிறது தெரியாது. பட் ஆனா இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைக்கு அப்புறம் இந்த மாபெரும் ஸ்ட்ரைக்கு அப்புறம் ஈரான் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத மிக பெரும் கேள்வியா இருக்கு. இந்த ஈரான் ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா கமேனி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, யூஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் இணைஞ்சு தாக்குதல் பண்ணுவோம் நாங்க. அதுக்கு முன்னாடி பல இடங்கள் ஈராக் சிரியான் மட்டும் இல்ல அமெரிக்காவோட படைகள் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்துலயும் தாக்குதல் பண்ணுவோம், மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ மேபி சவுதியில தாக்குதல் பண்ணுவாங்களா? அப்ப இந்த ரீஜன் முழுசுமே போருக்குள்ள என்ட்ராகுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ பெரிய போர் வருதுன்னா ஈரான் தனியா ஹேண்டில் பண்ண முடியுமா?
எஸ்கலேஷன் எந்த அளவுக்கு இருக்கு? இஸ்ரேல் தரப்புல இருந்து அவங்களோட நட்பு நாடுகளுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணுவாங்க? என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஈரானுக்கு வரும்? வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட இந்த பதிவை நாம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.